தங்கை இருவரை திருமணம் செய்த கூலி தொழிலாளி அறைக்குள் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த பயங்கரம். அறை முழுவதும் வீசிய பெட்ரோல் வாடை. தலைமறைவான 2 மனைவிகள். சிசிடிவி காட்சிகளையும் செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் செய்து தேடி வரும் போலீஸ். கூலி தொழிலாளியை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த நபர்கள் யார்? மனைவிகள் ஏன் தலைமறைவானார்கள்? நடந்தது என்ன? இரவு நேரம். மலவத் மோகன்கிற நபரோட வீட்டில இருந்து ஒரே கரும்புகையா வெளியேறி இருக்கு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ விபத்து ஏற்பட்டிருக்கும்னு நினைச்சு அவரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீட்டுல இருந்த ஒரு அறைக்குள்ள மலவத் மோகன் கருகி போய் உயிரிழந்து கிடந்திருக்காரு. ரூம் ஃபுல்லா பெட்ரோல் வாடையும் வீசி இருக்கு. மலவத் மோகன் கிடந்த கோரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மலவத் மோகனுக்கு என்ன ஆச்சு, அவரை யாரு கொலை செஞ்சாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்டில இருந்து அதிகமான கரும்புகை வந்ததை வச்சுதான் நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தோம். ஆனா மலவத்தை யாரு கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மலவத் உயிரிழந்து கிடந்த நேரத்துல அவரோட மனைவிகள் 2 பேரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இதனால போலீஸுக்கு மலவத் மோகனோட மனைவிங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. மலவத்தோட 2 மனைவிகளும் எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. அதுக்கடுத்து மலவத் மோகனோட சொந்தக்காரங்க கிட்டையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள நிஜாமாபாத் பகுதியைச் சேர்ந்த மலவத் மோகன் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த கவிதாங்கிற பொண்ணுக்கும் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் ஆகி இருக்கு. 2 பேரும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்ச நேரத்துல கவிதாவோட தங்கச்சி சங்கீதா அடிக்கடி மலவத்தோட வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் மலவத்துக்கும் சங்கீதாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கவிதா தன்னோட கணவன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா கவிதாவை எப்படியோ சமாதானப்படுத்தின மலவத் சங்கீதாவை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து 3 பேரும் ஒரே வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல 2 மனைவிகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்த மலவத் நாள் போக போக மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. காலையில வேலைக்கு போற மலவத் ஃபுல் போதையில தான் நைட் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கிடையில கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லாமலேயே கவிதாவும் சங்கீதாவும் ஒன்னா வெளியில போறது, ஜாலியா ஊர் சுத்துறதுமா இருந்திருக்காங்க. இத தெரிஞ்சு கடுப்பான மலவத் என்கிட்ட சொல்லாம 2 பேரும் அடிக்கடி எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வேற யார் கூடயாவது பழகிக்கிட்டு இருக்கீங்களா, அவன் கூட தான் ஊர் சுத்துறீங்களான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு நீ டெய்லி மது குடிச்சிட்டு வர்ற, எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, வெளியில ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, அதனால தான் நாங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தணும், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு எரிச்சல் அடைஞ்ச கணவன் 2 பேரையும் போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்காரு. அன்னையிலிருந்து கணவன் மனைவிங்களுக்கு இடையில டெய்லி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவனோட இந்த நடவடிக்கை கவிதாவுக்கும் சங்கீதாவுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த மலவத் மனைவிங்க கூட சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி இருக்காரு. அப்ப 2 பேரும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கதவை திறந்து விட்டுட்டு மலவத்துக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கணவன் மேல கொலை வெறியில இருந்த மனைவிங்க 2 பேரும் இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான், அதனால மலவத்தை போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு ஒரு பாட்டில்ல பெட்ரோலையும் வாங்கிக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க.
சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த மலவத் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு. அப்ப அவரோட ரூமுக்கு போன கவிதாவும் சங்கீதாவும் அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல உடம்பு ஃபுல்லா தீக்காயங்கள் ஏற்பட்டு மலவத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற கவிதாவையும் சங்கீதாவையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.